ஹாய், நான் வெனசா. இன்றைக்கு வந்து ஒரு ரெசிபியோட வந்திருக்கிறேன். நான் முதல் எடுத்த வீடியோ இடையில அது கட் ஆகிட்டுது. அப்போ அதனால் இப்போ இருக்கிற வீடியோ தான் நான் போடுறேன். முதல் போட்ட பகுதியை நான் சொல்கிறேன், நீங்கள் அதன்படியே செய்யுங்கோ. நாங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் ஹீட் ஆகினோடனே கடுகு, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு இவ்வளோத்தையும் போட்டு நாங்கள் முதல் லைட்டாக பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் பொன்னிறத்தில் வரும் வரையும் நாங்கள் வடிவாக தாளிச்செடுக்கணும். அதன் பிறகு நாங்கள் கணவாயை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கணும். இது ஊசி கணவாய் வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு நாங்கள் அதுக்கு உப்பு மற்றது இஞ்சியை வந்து சின்ன சின்ன துருவலாக கரைச்சீவிர தட்டால் நான் துருவி போட்டு ஊற விட்டேன். நான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டேன். நான் ஊற விட்டுட்டு இப்போ நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கோ. இதோட சேர்த்து கத்தரிக்காயும் எடுத்துருக்கிறேன். கத்தரிக்காயும் போட்டு தான் நான் இதுக்குள்ளே வதக்கினேன். வதக்கி போட்டு இப்போ வதக்கி கொண்டு இருப்படுது, இன்னும் வதக்கி முடியலை. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி கொண்டிருக்கிறேன். தூளும் வந்து கிங் தூள் எடுத்தேன். நான் 1.5 கரண்டி கிங் தூளும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணப்படுது. எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன். என்னுடைய அகப்பை கொஞ்சம் பிரச்சனையாக எனக்கு என்னடா மொத்தமாக இருக்கிறதில்ல அந்த நாங்கள் மிக்ஸ் பண்ண அந்த பிரட்டி கொடுக்குது இல்லை. அப்போ அதனால் கொஞ்சம் சட்டியை தூக்கி நான் கொஞ்சம் தக்கனையாக இருக்குது. அதான் நான் சட்டியை தூக்க வேண்டிய கிடக்கு. இல்லாட்டிக்கு மெட்டப்படி ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் அகப்போ ஓகே, அகப்பை அந்த கொஞ்சம் மொத்தமண்டோடைய தான் பிரச்சனை. மெட்டப்படி ஓகே. நான் இதை மார்க்கெட்டில் நான் இந்த அகப்பை €1 மார்க்கெட்டில் நீங்களும் விரும்பினால் வேண்டலாம். அதை நான் மூடி போட்டு அதை அவிய விட்டு கிடக்குது. அதுக்கிடையில் நான் ஒரு பூண்டு, இஞ்சி, அதே நேரம் வந்து சின்ன சீரகம் இடிக்க போகிறேன். இடித்து போட்டு சேர்க்க போகிறேன். நான் நார்மலாக என்னுடைய சாப்பாடு அனைத்துலேயுமே நான் சின்ன சீரகமும் முள்ளியும் நான் நிறைய சேர்க்கிறது. ஏனெண்டா வேவு பிரச்சனைகள் வரும். அப்போ அதனால் முக்கியமாக இந்த கணவாய் நண்டுகள் எல்லாம் வந்து வாய்வு தன்மைன்னு சொல்கிறவ. அப்போ அதனால் நான் கூட உள்ளி சேர்ப்பேன். உள்ளியும் சின்ன சீரகம் வந்து எங்களுக்கு சாப்பாடு செமிமாட்டுத்தன்மையை கூட்டும். அப்போ அதனால் வந்து சின்ன சீரகம் எடுக்கலாம். உடம்பும் கொஞ்சம் குறைக்க உதவும்னு சொல்கிறேன். அப்போ அதனால் நான் அதுவும் கொஞ்சம் கூட இருக்கிறேன். நான் எல்லா சாப்பாடுகள்லையுமே நான் இந்த உள்ளியும் சின்ன சீரகம் கூட சேர்க்கிறேன். நான் நார்மலாக எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கட்டாயமாக தேவை. உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் எங்களால் எதுவுமே செய்ய முடியும். அப்போ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் 2 கப்பு தண்ணி எடுக்கிறேன். 2 கப்பு தண்ணி காணும். நான் முதலே இந்த கணவாய் அந்த மஞ்சள் உப்பு எல்லாம் போடைக்க நான் கொஞ்சம் தண்ணியாக தான் விட்டு ஊற விட்டேன். நான் அப்போ அதனால் வந்து இதுக்கு சரியான பதமாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் டொமேட்டோ சோஸ் எடுக்கிறேன். டொமேட்டோ சோஸ் வந்து இந்த கறியை வந்து இன்னும் திக்னஸ் ஆகும். அதனால் நான் இதை போடுறேன். நார்மலாக நீங்கள் பழப்புளியும் விடலாம். பழப்புளி நார்மலாக அதுவும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும், ஆகலும் இல்லை. இது நல்லொரு இறுக்கமாக கொண்டு வரும், நல்லொரு டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நார்மலாக சில பேர் தக்காளி பழம் போடுவினம். நான் அதுக்கு பதிலாக நான் இதான் போடுறேன். நீங்களும் செய்து பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவினம் பால் சேர்க்கிறீங்களோன்னு சொல்லி. ஆனால் இங்கே குளிர் நாடுகளில் நான் தேங்காய் பால் நல்லா குறைச்சிடுறது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இந்த விழுதை வந்து இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். உள்ளி, சின்ன சீரகம், அதே நேரம் கருவேப்பமில்லை, இந்த 3யும் போட்டு நான் இடித்து தான் சேர்க்கிறேன். நான் இந்த 3யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மூடி அவிய விட வேணும். நல்ல பூ மாதிரி வெறும் நல்ல மென்மையாக இருக்கும். நீங்களே செய்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் விடாட்டிக்கும் உண்மையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் தன்மை அந்த இதாக இல்லாமல் நல்லொரு இந்த கொலஸ்ட்ரால்காரர் எல்லாம் வடிவாக சாப்பிடலாம் பயம் இல்லாமல். ஏனெண்டா இதில் அந்த தேங்காய் பால் விட்டால் எண்ணெய் தன்மையாக இந்த எண்ணெய் தளம்பி கொண்டு இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லாமல் கணக்கான பதமாக தான் இருக்குது. அந்த எண்ணெய் தன்மையும் இல்லாமல் எண்ணெய்த்தன்மை நல்லா இல்லாமல் லைட்டாக நாங்கள் இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கிறதாலோ அவ்வளோ காணும் எங்களுக்கு. அதே நேரம் நான் வந்து தேங்காய் பால்கள் சேர்க்காதில் நீங்கள் குறை நினைக்க வேண்டாம். என்னடா நான் வெயில் டைமில் நான் தேங்காய் பால்கள் நிறைய சேர்ப்பேன். ஆனால் அதே நேரம் குளிர் டைமில் நல்லா குறைச்சிடுவேன். நல்லா குறைச்சி ஆனால் தேங்காய் பூ மட்டும் புட்டுக்கு சேர்ப்பேன் ஒரு கொஞ்சம், அதுவும் கணக்க இல்லை. அப்படித்தான் என்னுடைய சமையல் வந்து உடல் ஆரோக்கியம் நாங்கள் இங்கே சரியாக நாங்கள் கவனிக்க வேணும். உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் கவனிக்க விட்ட மட்டும் எங்களுக்கு வேலைக்கே வருத்தம் வந்துடும். உங்களுக்கே தெரியும், இந்த குளிர் நாடுகளில் கூட பேருக்கு பார்த்தா கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் தான். அப்போ அப்படி இருக்க நாங்களும் கொஞ்சம் உடம்பை கவனிக்கிறது நல்லமென்று நான் நினைக்கிறேன்.
நீங்களும் நினைச்சா நான் செய்கிற மெத்தடில் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு விரும்பினா இப்படி செய்யுங்கோ. இப்போ பாருங்கோ, இப்போ வந்து கறி அவிஞ்சு கொண்டு போகுது. இந்த இந்த பதம் நல்லா கணக்கான விருது. நான் இனி வந்து அதாவது அடுப்பை குறைச்சி விட போகிறேன். அடுப்பை குறைச்சணுண்டா நல்ல ஒரு கணக்காக, அதாவது இந்த லைட்டாக கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்குது, இது கொஞ்சம் உருகிடும். அப்போ அதனால் நான் கொஞ்சம் இதன்றேன், அதாவது அடுப்பை குறைச்சி விட்றேன். இனி பாருங்க கொஞ்சம் தலை அது இறுகிடும். இறுகின பிறகு நாங்கள் அதை சர்வ் பண்ண போகலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக புட்டுக்கு ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வாசமாகவும் இந்த சின்ன சீரகமும் நீங்கள் உள்ளியும் சேர்த்து சாப்பாடுகளை சேர்ப்பீர்கள் என்றால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்க கறி நல்ல ஒரு திக்னஸாக இருக்குது. இந்த பதம் நல்ல ஒரு கணக்கான பதம், அதாவது உங்களுக்கே பார்க்க தெரியும் கறி எப்படி நல்ல ஒரு அழகாக இருக்குது. அதே நேரம் வந்து சாப்பிடைக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கெல்லாம் பால் சேர்க்காட்டிக்கு டேஸ்ட் இருக்காதுன்ற உண்மையும் நீங்கள் செய்து பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு திக்னஸாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பால் அப்படி தேவையாண்டா நீங்கள் உங்களுக்கு கறிக்கு தேங்காய் பால் விட வேணும் அப்படின்னுச்சா அதுக்கு மாற்றாக வேறு பால்களை நீங்கள் பாவிக்கலாம். அதாவது நீங்கள் கடையிலேயே நீங்கள் எடுக்கலாம், நிறைய பால் வகைகள் இருக்குது. அதாவது இந்த தேங்காய், அதாவது இந்த பால், அதாவது அந்த தடிப்பு பற்று குறைவானதுன்னு சொல்லுவார்கள். நீங்கள் அப்படி பால் வகையிலும் எடுத்து பாவிக்கலாம் உங்களுக்கு தேவையாண்டா. இந்த மெத்தடில் நான் சமைக்கிற முறையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்ல ஒரு டேஸ்ட்டான, அதாவது உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு முக்கியம் என்றபடியாக நான் இப்படி செய்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெனசா சங்கரன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.